மதுரையில் நடக்கும் இந்த சித்திரை திருவிழாவின் உண்மையான கதை உங்களுக்கு தெரியுமா? பழமையான காலத்தில் மதுரை நகரை ஆட்சி செய்த பாண்டிய மன்னரும் ராணியும் குழந்தை இல்லாமல் வருந்தினர். அவர்கள் ஒரு பெரிய யாகம் செய்தனர். அந்த யாகக் குண்டத்திலிருந்து ஒரு பெண் குழந்தை தோன்றினாள், 3 மார்பகங்களுடன். அவளே மீனாட்சி அம்மன். அப்போது ஒரு தெய்வீக குரல் கேட்டது. இந்த குழந்தை தனது கணவரை சந்திக்கும்போது 3வது மார்பகம் மறைந்துவிடும். மீனாட்சி வளர்ந்து ஒரு வீர ராணியாகி உலகத்தை வெல்லப் புறப்பட்டாள். அவள் வெற்றி கொண்டே சென்றபோது கைலாசா சென்றாள். அங்கே அவள் லார்ட் சிவாவை கண்ட அந்த நொடியில் அவளின் 3வது மார்பகம் மறைந்துவிட்டது. அவள் உணர்ந்தாள், இவர்தான் என் கணவர். பின்னர் சிவபெருமான் சுந்தர சுவாமி ஆக மதுரைக்கு வந்து மீனாட்சி அம்மனை திருமணம் செய்தார். அது ஒரு சாதாரண திருமணம் இல்லை, அனைத்து தேவதைகளும் கலந்து கொண்ட தெய்வீக திருக்கல்யாணம். அதே நேரத்தில் அவளின் அண்ணன் லார்ட் கள்ளழகர் அழகர் மலையிலிருந்து திருமணத்திற்கு புறப்பட்டார். ஆனால் அவர் தாமதமாக வந்தார். திருமணம் முடிந்துவிட்டதை அறிந்த அவர் வைகை ரிவரில் இறங்கி அங்கே கூடியிருந்த பக்தர்களுக்கு அருள் வழங்கினார். இதுவே இன்று அழகர் ஆற்றில் இறங்குதல் என்று கொண்டாடப்படுகிறது. ஒரு தெய்வீக பிறப்பு, ஒரு வீரராணியின் பயணம், ஒரு அற்புதமான திருமணம். இதுதான் மதுரை சித்திரை திருவிழா.